டிரைவரோட பேர் கெட்டு போகிறதுக்கு யார் தெரியுமா காரணம்? இவரை பாருங்க, பார்த்தீங்களா? நேற்று நைட்டு வந்து தண்ணியை போட்டு கர்நாடகா குட்லி பைபாஸில் வண்டி எப்படி நிற்கிது பார்த்தீங்களா? ஒவ்வொரு வீடியோ இந்த மாதிரி போடும்போது ஒவ்வொருத்தர் என் மேலே தப்பாக பேசுகிறீங்க கமெண்ட்டில் வந்து. இவரெல்லாம் என்ன பண்ணலாம் நம்ம? இப்போ போய் வண்டி இப்படி நிற்கிது, 12 மணி தான் கிரெயின் வரன்றாங்க, நின்றுட்டுருக்காங்க அரை மணி நேரம் 1 மணி நேரமாக வந்து. கிரெயின் வரங்காட்டி போய் தண்ணியை போட்டு ஃபுல் பாதில் பண்ணி நிற்கிறாப்புல வந்து. இன்னொரு டிரைவர் ஃபுல் மப்பில் அரை மணி நேரமாக எழுப்புற எந்திரிக்கவே இல்லை. இங்கே பாருங்க, நம்ம நாமக்கல் தான் குறைச்ச குறைத்துக்காரரு ஏன்ட்டு நடந்து போச்சு விடுங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காப்புல. பாருங்க பாய் வண்டி எடுத்துட்டு வந்துருக்காப்புல. வாசி நீங்களும் வாங்க வாங்க. நம்ம வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு என்னமோ ஏதோ நிப்பாட்டிருக்காப்புல. நம்மளுக்கு குரூப்பில் சொல்லிடுறாங்க இந்த மாதிரின்ட்டு. நான் வண்டி அந்தாண்ட நம்ம வண்டி அந்தாண்ட போய் நிப்பாட்டிட்டு இங்கே வந்து பார்க்குறேன், ஜஸ்ட்டு ஒரு 3 அடியில் வண்டி அப்செட் ஆகிற கண்டிஷன் இந்த மாதிரி நிற்கிது. நைட்டில் வந்து வண்டி மேட்டில் ஏற்றி எதுக்காக ரிப்பேர்ஸ் வந்தாங்கன்னே தெரியல. பைத்தியம் இருந்தாலுங்க வீடியோ போட்டு எல்லாம் ஒரு சில பேர் வந்து டிரைவருக்காக இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுன்னு சொல்லுவாங்க. நான் நல்லது தான் பேசிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஆளுங்க வண்டியிலே ஏற்றாதீங்க. நம்ம என்ன ஒரு மனசாட்சி இருந்துச்சுனாக்கா பிடிச்சிட்டு வருவோம். நம்ம போய் வயசு என்ன வயசு ஆகுது உனக்கு? மோட்டாருக்கு ஒரு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கா? ஒன்று மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒட்டுமொத்த டிரைவரோட பேரே கெட்டு போகுது. தண்ணியை போட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னாக்கா வண்டி ஆல்ட்டாகும்போது குடிக்கிறோமா? நானும் யோக்கியத மாரி கிடையாது. நானும் வண்டி ஆல்ட்டா எனக்கே குடிச்சு தொலைகிறோம். சரிங்களா? வண்டி ரெண்டுங்களை தண்ணியை போட்டு இப்போ வண்டி இப்படி எப்படி நிற்க பாருங்க. வண்டி வயதுக்கு சோறு தின்னீங்க. இந்த மோட்டார் நம்ம வாழைக்கு சோறு போடுற தெய்வம், மரியாதை கொடுங்க முதல்ல. நடந்து போச்சு அப்படின்னு பாரு, என்ன தனா விட்டு மேலே என்னமோ இனிமேல் நீ லாரி டிரைவராக ஓடுறதுக்கு தகுதி கிடையாது. இதை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுங்க. இனிமேல் எவன் வண்டியில் வந்து தண்ணியை போட்டு விபத்துகள் நடந்துச்சு அப்படின்னா வேற மாதிரி இருக்கும், தெரிஞ்சுங்க.